வீட்ல வந்து ஆமை வளர்த்தக்கூடாது. அது விளங்கவே விளங்காது அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க ஆமை வளர்த்தலாமா? ஸ்டார் ஆமை வந்து வீட்ல வளர்க்குறது, அத கடத்தல் கூட பண்றாங்க. அந்த மாரி ஆமைகள், இந்த ஸ்டார் ஆமை வந்து 2 முக்கோணங்கள் இணையிற மாரி தான் இருக்கும். இந்த 2 விதமான உலக வாழ்க்கைக்குள்ளது தான் இந்த ஸ்டார்க்குள்ளது. ஸ்டார் பொருத்தி அந்த ஆமைய நம்ம பயன்படுத்தும்போது, ஆமைய வந்து ஃபோட்டோஸ் வைக்கிறத விட, அது சிலையாக வைப்பது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. ஏன் ஃபோட்டோஸ் விட சிலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம்னா, எல்லாரும் ஒவ்வொரு செல்லப்பிராணிகள் வளர்த்துவாங்கல்ல. எனக்கு வந்து ஆமை வளர்த்தணும் அப்படின்ற ஒரு ஆசை. ம், நான் ஒரு இடத்துல பார்த்தேன். சரி நம்ம வீட்ல இருந்தா நல்லா இருக்கும். இந்த கோயில் தெப்ப குளத்துக்குலாம் போனா நான் ஆமை இருக்கிறத கவனிப்பேன். ம், ஆனா வீட்ல வந்து ஆமை வளர்த்தக்கூடாது. அது ம், விளங்கவே விளங்காது அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்றாங்க. என்ன மாரி நெறைய பேருக்கும் ஆசை இருக்கலாம். ம். நீங்க சொல்லுங்க ஆமை வளர்த்தலாமா? ஆமை கண்டிப்பா வளர்க்கலாம். ஆமை வளர்ப்பது வந்து ரொம்ப நல்லது. செல்வ நிலைக்கு உயர்வு அப்படிங்கிறது. ஏன் செல்வ நிலை உயர்வு அப்படிங்கிறன்னா, பாற்கடல கடையும்போது ஆமை வந்து கீழ வந்து அதுதான் அந்த மலைய வந்து தாங்கி பிடிக்கக்கூடியது. அது கடையும்போது அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா அது இருந்தால் தான் அந்த மலை கடைசலில் அமிர்தம் சுரக்கும் ம். அப்படிங்கிறது. இந்த மலை கடைசல் அமுதம் சுரக்கிறதுக்கு இந்த ஆமை வந்து முக்கிய பங்காக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அது கடையும்போது தான் நம்மளுக்கு லட்சுமி தேவி எல்லா ஐஸ்வர்யங்களும் காமதேனு பசுலேருந்து, கற்பக விருட்சகத்துலேருந்து எல்லாமே அங்கேருந்து வெளிய வந்தது. அப்ப இந்த ஆமை கடைசல்ங்கிறது நம்மளுடைய அ முக்கியமான செல்வங்களை நிலைநாட்டுவதற்கு இது முக்கியமானது. இந்த ஆமை வந்து என்னன்னா, தன்னுடைய குணம் எப்படி? அது தான் போற போக்குலயே போகும். அதாவது அ ஒரு கடலுக்குள்ள போனா ஒவ்வொரு விலங்குகளும் ஒரு ஒரு இடத்த தொடுறதுக்கு ரொம்ப நாள் கணக்காகும். ஆனா, இந்த ஆமை வந்து தன்னுடைய நாள் கணக்காகிறத விட அந்த திசை கொஞ்சம் மாத்தி அது டயர்ட் ஆகி ரெஸ்ட் எடுத்து அந்த மாரி ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஆமை வந்து எந்த இடத்த தொடுறோமோ, அந்த இடத்துக்கு போவதற்கு அது வந்து தன்னுடைய புத்திசாலித்தனத்த ரொம்ப பயன்படுத்தும். எதிர்நீச்சலில் அடிச்சு தன் இடத்த தொடாது. அலை எந்த நோக்குல வருது, எந்த திசையை நோக்கி வருது, அந்த எந்த திசையை நோக்கி நம்ம பயணிக்கணுமோ, அந்த திசையை நோக்கி வர அலைகளுக்கு நேரா பயணிக்கும். ம். அலை வந்து கொஞ்சம் எதிர்மாறா திசையில் வரும்போது பயணம் செய்யாம அப்படி உட்கார்ந்துருக்கும். அப்போ கொஞ்சம் அதோட பொறுமை, நிதானம், தன் திசையை கணிக்கும் முறை, இதெல்லாம் இந்த ஆமைக்கு புத்திசாலித்தனத்துக்குள்ளது. நிதானமாக, பொறுமையாக இருந்தா நம்ம எதையும் அடையலாம்ங்கிறது ஆமைக்குரிய செயல்கள். அதனால நம்மளுடைய வீட்ல வந்து இது வந்து என்ன நிதானம், பொறுமையாக நம்ம வீட்ல இருந்தா, பெண்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்தா தானே வேலை செய்ய முடியும். நிச்சயமா. இந்த நிதானமா, பொறுமையா இருந்தா மூதேவி குடியேறிருவா அப்படிங்கிற ஒரு தாட் ஆயிரும். ஆனா நிதானமா, பொறுமையான இருக்கிறவங்க வெற்றி அடைவாங்க அப்படி. சில பேர் வேலை செய்யும்போது ரொம்ப மெதுவா, ஸ்லோவா பண்ணாலும் அந்த வேலையில் நீட்னஸ், சுத்தம் இருக்கும். சில பேர் ஸ்பீடா பண்ணி கிளீன் பண்ணுவாங்க. ஆனா, அங்க வந்து சுத்தத்தின் தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேலை செய்யும்போது நிதானமா இந்த பொருள இங்க வச்சு அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு செய்யும்போது அந்த வேலை வந்து ரொம்ப ஒரு நீட்னஸான ஒரு வேலை கிடைக்கும். அந்த தன்மை தான் இந்த ஆமைக்குள்ளது. அதனால் அதை வைத்து சொல்லியிருக்கலாம். இன்னொன்னு வந்து இந்த ஆமை வந்து மேருமளவை கடையும்போது அமிர்தம் சுரக்கும். இது வந்து நம்ம உள்நாக்குடைய அந்த அமிர்தம் நம்ம தியானம் பண்ணும்போது வரக்கூடிய அந்த அமிர்தத்துக்குரியதாகவும் இத எடுத்துக்கலாம். இன்னொன்னு கணவன் மனைவி உறவில் வரக்கூடிய அந்த அமிர்தமாகவும் இது இருக்கலாம். இது படுக்கறையை சார்ந்ததாக இருக்கும். அதனால தான் இந்த ஆமை மேல் முக்கோணம் அல்லது ஸ்டார் வச்ச ஆமைய வந்து ஸ்டார் ஆமை வந்து ரொம்ப விசேஷமானது. ம். 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 ஸ்டார் ஆமை வந்து வீட்ல வளர்க்குறது, அத கடத்தல் கூட பண்றாங்க. அந்த மாரி ஆமைகள், இந்த ஸ்டார் ஆமை வந்து 2 முக்கோணங்கள் இணையிற மாரி தான் இருக்கும். இந்த ஸ்டார்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கோணம் 2 விதமான உலகியல் வாழ்க்கைக்குள்ளது. ஒண்ணு வந்து பிறக்கும்போது இந்த உலகத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சது. இன்னொன்னு கல்யாணம் ஆனப்புறம் நமக்கு குழந்தை பேர் ஆனப்புறம் நம்முடைய உலக வாழ்க்கை வேற மாரி இருக்கும். இந்த 2 விதமான உலக வாழ்க்கைக்குள்ளது தான் இந்த ஸ்டார்க்குள்ளது. இந்த ஸ்டார் பொருத்தி அந்த ஆமைய நம்ம பயன்படுத்தும்போது, நம்மளுக்கு இந்த உலகியல் வாழ்க்கைக்குள்ள 2யுமே இது ஆக்டிவேட் பண்ணி குடுக்கிறதாக நம்ம எடுத்துக்கலாம். அதனால இந்த ஆமை வந்து ரொம்ப, 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 ரொம்ப நம்ம செல்வ நிலைக்கு சிறப்பானது. கணவன் மனைவி உறவிலும் இங்கு சிறப்பாக இருக்கும். பொறுமை, நிதானம் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப பயங்கரமா ஆக்டிவேட் ஆகுற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நோய்களின் தாக்கம் அதிகமாயிரும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு வேலைய வந்து கடகடன்னு முடிக்கணும். முடிக்கலன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் ஆகும். அப்பங்கும்போது அவங்களுடைய வீட்ல வந்தோனே வேலை சுத்தமா இல்லன்னா அவங்களுக்கு கோவம் வரும். எல்லார் மேலயும் சண்டை போடுறது. இந்த மாரி ரத்தம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப அப்போ அந்த மாரி உள்ளவங்களுக்கு இந்த ஆமை வைத்து இது பண்ணும்போது, நிதானமான செயல்கள் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சமயோகித பக்திய யூஸ் பண்ணி அமைதியா, பொறுமையா செயல்படுறவங்களுக்கு இந்த ஆமை ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறது. மேம் இப்ப நீங்க சொன்னீங்க ஸ்டார் ஆமை வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஆனா மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் ரொம்ப விலை அதிகமா இருக்கு. ம். இப்போ நடுத்தர இருக்கவங்க, வறுமையில இருக்கவங்கலாம் எப்படி அத
இது வாங்க முடியும். ஆமா. அது வாங்கினாதான் நீங்க செல்வம் சேரும்னு வேற சொல்றீங்க. என்ன பண்ணலாம் ஆல்டர்னேட்டிவ்? இப்போ அந்த ஆமைகள வாங்கி வளர்க்கறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய, மீன் வாங்கி வளர்க்க சொன்னா கூட வளர்த்துருவாங்க. ஆமை வளர்க்கறது வந்து கொஞ்சம் அதுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஆமை வச்சு வழிபடணும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமானது. ஆமை வச்சு வழிபடுறது என்னன்னா, ஆ ஆமையுடைய நம்ம எப்பவுமே ஒரு உருவத்தை, இப்போ சிங்கத்த வந்து பார்த்தா நமக்கு ஸ்ட்ரென்த். ஒண்ணு சிங்கத்த வீட்ல வச்சு வளர்க்க முடியுமா? சிங்கம் நம்மள கடிச்சிரும். ஐயோ! அதனால நம்ம வந்து சொல்லுவோம், சிங்கம் இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோஸ், சிங்கத்துக்கு கர்ஜிக்கிறது, சிங்கம் பாயிற மாரி, அந்த மாரி ஃபோட்டோஸ் வந்து வச்சோம்னா ரொம்ப நல்லாருக்கும். இப்போ ஒரு வீட்ல நம்ம அந்த ஒரு ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லன்னா, அந்த சிங்கம் ஃபோட்டோ வைக்கும்போது, குழந்தை பாக்கியத்துக்குள்ளது வந்து நல்லா இருக்கும் அப்டிம்பாங்க. அப்போங்கும்போது எப்படி சிங்கத்தை வைத்து வளர்க்க முடியாது. ஆனா அதோட மாடலாக நம்ம சிங்கம் ஃபோட்டோஸ் மாரி வைக்கிறது. அதேபோல சிங்கம் சிலை வைக்கலாம். அதே போல தான் ஆமைய வந்து ஃபோட்டோஸ் வைக்கிறத விட, அது சிலையாக வைப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிம்போம். ஏன் ஃபோட்டோஸ் விட சிலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம்னா, இந்த ஆமை வந்து தண்ணீரில் நகரக்கூடியது. ரொம்ப ஸ்ட்ராங்கா நிலைத்து நிக்கும். ஒரு இடத்துல வச்சோம்னா ஃபிக்ஸ்டு அப்படிங்கிற மாரி நிக்கும். அப்படி இருக்க போய் தான் நம்ம வந்து கடலை கடையிறதுக்கு ஒரு இதா இருக்கும். அதனால அந்த ஆமை ஃபிக்ஸ்டான ஒரு தன்மை உடையது. தண்ணிக்குள்ள இருந்ததுன்னா சமயோகித புக்தி. நீரில் இருக்கும்போது அது ஆமை வந்து நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். சமயோகித புக்திய வந்து அந்த ஆமை ஆமை வந்து யூஸ் பண்ணும். நிலத்தில் இருக்கும்போதும் சரி, நீரில் இருக்கும்போதும் சரி, தன்னோட புத்திசாலித்தனத்த, நிலத்தில் இருக்கும்போது ஆமை வந்து ஸ்லோவா தான் நடக்கும். ரொம்ப மெதுவா நடக்கும். ஆனா நீர்ல இருக்கும்போது அது வந்து ரொம்ப ஸ்பீடா அது வளைவுக்கு தக்கன போய்க்கும். அதனால நிலத்தில விட நீரில் அதோடைய வேகம் அதிகரிக்குது. நிலத்தில் இருப்பதை விட நீரில் இருக்கும்போது லட்சுமி கடாட்சத்தினுடைய தன்மை அதிகம். அங்க நிலத்தில் இருப்ப நீரில் இருக்கும்போது தான் பாற்கடலை கடையும்போது யூஸ் ஆச்சு. அப்பதான் லட்சுமி உதயமானாள். அதனால நம்ம நிலத்தில் வைக்கிற சும்மா சாதா ஆமைய வைப்பதை விட, நீரில் வைத்து அந்த ஆமைய வைக்கும்போது, அது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிறது. அதனால ஆமைய வந்து நீரில் வைத்து அந்த ஒரு பொம்மை ஆமை வாங்கிக்கோங்க. பொம்மை ஆமைனா பிளாஸ்டிக்ல வாங்காம ஒரு கல்லு, மார்பிள்ல செய்ற மாரி இருக்கும். அந்த ஆமை வைத்து வைப்பது சிறப்பாக இருக்கும். 2 வித கலர், விதவிதமான கலர்கள்ல இருக்கும். அதுல வந்து பிங்க் கலர யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாருக்கும். ஆமையில பிங்க் கலர்ஸ் மேல ஸ்டார் போட்டிருக்க மாரி ஒரு டிசைன் போட்டிருக்கிறது வாங்கிக்கலாம். இல்லாட்டா ப்ளூ நீல வண்ண கலர். ஏன் நீல வண்ண கலர் வந்து நம்மளுடைய சனியுடைய காரகத்துவம். மெதுவா, ஸ்லோவா தான் வேலை செய்யும். ஆனா, நம்மளுடைய பிசினஸ் அதுக்கெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டான வேலை செய்யும். நெறைய பிசினஸ் மேன்ங்க வந்து பொறுமையா, நிதானமாக இருந்து எல்லாத்தையும் கவ்வி எடுப்பாங்க. அதேபோல ஆமையும் நிதானமாக இருந்து தன்னுடைய லட்சியத்தை தொடும். அதனால நம்ம வந்து அந்த ப்ளூ கலர் ஆமைய அத எடுக்கிறது. அதனால பிசினஸுக்கும், செல்வத்துக்கும் நீலம் அல்லது ப்ளூ அத பயன்படுத்தி தண்ணீல ஊத்தணும். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தண்ணி ஊத்தி ஆமைய வச்சுட்டோம்னா, அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நீர் வத்திரும். ஓ! அந்த ஆமை வைக்கிற நீர் வந்து குயிக்கா வத்தும். நம்ம சாதாரண ஒரு தண்ணீர வச்சா அவ்வளவு சீக்கிரம் வத்தாது. ஆனா ஆமை வைக்கிற இடத்துல நீர் அதிகமாக வத்தும். அதனால அந்த நீர் வத்துறத பார்த்து பார்த்து தண்ணி ஊத்தணும். சீக்கிரம் அது வந்து உடம்பு தெரிஞ்சிரும். அந்த உடம்பு தெரிகிற மாரி வைக்கக்கூடாது. டக்குன்னு தண்ணிய மாத்திட்டு இன்னொரு தண்ணிய ஊத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஆமை வைக்கும்போது உங்களுக்கு ப்ளூ அல்லது நீலம் வச்சுருவோம் இல்லையா? அது மேல ஒரு பூக்கள் போட்டு வச்சா ரொம்ப நல்லாருக்கும். சில பேர் என்ன பண்ணலாம்னா, நம்ம மீன்கள் தொட்டியில வந்து அந்த ஆமை சிலைய வைப்பது சிறப்பாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு செல்வ நிலைய உயர்த்தி கொடுக்கும். இந்த ஆமை வைக்கும்போது ஆமைக்கு அடியில ரூ. 1 காயின் வச்சு, அதன் மேல அந்த ஆமைய வச்சீங்கன்னா, அது இன்னுமே பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி ஆமைய வச்சீங்கன்னா, நல்லா சிறந்த பலன் தரும். இப்ப வந்து நீங்க ஸ்டார் ஆமைன்னு சொன்னீங்க. அது விலை அதிகமா இருக்கா வாங்க முடியாதுன்னீங்க. பொம்மை வச்சுக்கலாம்ன்னு சொல்றீங்க. இப்போ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, விலை கம்மியா வந்து ஒரு சின்ன சின்ன ஆமைகள்லாம் வைக்கிறாங்க. குட்டி குட்டியா இருக்கு. இப்ப அந்த மாரி ஆமைகள்லாம் வாங்கி வளர்த்தலாமா? வளர்க்கலாம். அந்த குட்டி குட்டியா ஆமை இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்துக்கு போது நம்ம ஆமை கண்ல பட்டுச்சுனால, அந்த அந்த இடம் வந்து ஓரளவு நம்மளுக்கு சக்சஸ், ஒரு பிசினஸ் சூப்பர், அந்த சூப்பர். விஷயம். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பிளஸ்டு சகுனமாக இருக்கும். அதனால ஒரு ஆமை மூவ்மெண்ட் பார்த்துட்டு போறது நல்லது. மூவ் ஆகும்போது பார்க்குறது. இப்போ நீங்க உங்க வீட்ல இருக்கும்போது, இந்த ஆமை அப்படியே தண்ணீல நிக்கிற மாரி இருந்தத விட, நீங்க நகரும்போது நீங்க வீட்ட விட்டு வெளிய போனீங்கன்னா, அது பிளஸ்டா இருக்கும். அதே மாரி நீங்க வெளியில போகும்போது அந்த ஆமை நகர்ற மாரி இருந்தா பிளஸ்ஸா இருக்கும். அப்பங்கும்போது உயிருள்ள ஆமை, குட்டி ஆமை நம்மளுக்கு கடையில கிடைக்குன்னா, அந்த ஆமைய நம்ம தண்ணீல போட்டு மீன் தொட்டியோட சேர்த்து வச்சுட்டு, நம்ம வெளியில போகும்போது அந்த ஆமை நகர்வுகளை பார்த்துட்டு போகுறது உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ தெப்பக்குளத்துல எல்லாம் கோயில் இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போகும்போது அங்கங்க தெரியுறது நம்ம ம், ம். பார்க்கலாம். ஸோ அந்த மாரி இடத்துல நம்ம பார்க்கும்போது, அவங்களுக்கு ஏதாவது உணவு குடுக்கலாமா நம்ம? இப்ப வந்து தெப்பக்குளம் அந்த இடத்துல பார்க்கும்போது, அது நகர்வாக இருக்கும். சில ஆமை அப்படியே அப்படியே உட்கார்ந்துருக்கும். உட்கார்ந்து ரெஸ்ட் அப்படியே எடுத்துட்டு ரெஸ்ட் இருப்பாங்க. எடுப்பாங்க. கல்லு மாரியே இருக்கும். அந்த மாரி இருக்கிற ஆமைய விட, அந்த ஆமைகளால உங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. அதே தலைய காட்டிட்டு, தலைய வெளியில காமிச்சுட்டு, கைகள அப்படி இது பண்ணிட்டு மூவ் ஆச்சுன்னா, உங்களுக்கு இந்த கோயில்ல நீங்க என்ன கேட்டு நிறைவேத்துனீங்களோ அது கிடைக்கும்.
நீங்க அது உணவு குடுக்குறது, அது சாப்பிடுங்கிறது வேற. ஆனா நீங்க கிட்ட போய் அந்த உணவ வாங்கணும்போது, அது வாங்கிடுச்சுன்னா நல்ல சகுனம். வாங்கலன்னா அது நெகட்டிவாக மாறும். அதனால அது கிட்ட போய் அது தொந்தரவு பண்ற வேலைகள் வந்து அது வேண்டாம். ஏன்னா அதான் கேட்கட்டும். ஏன்னா சின்ன பையனா ஏன் இருக்கும்போதெல்லாம் கல்லிட்டு ஆ அடிக்கிறது அதெல்லாம் அதுதான். அதான் பண்ணிருக்கேன். அது வந்து ரொம்ப அமைதியான சுபாவம் உடையது. அது வந்து ரொம்ப பயந்த சுபாவம் உடையது. அதனால தான் கடவுள் பிறக்கும்போதே அவருக்கு வந்து ப்ரொடெக்டிவா அந்த ஓட ஓட குடுத்துருக்கேன். குடுத்து, "நீ ரொம்ப சாஃப்ட், ரொம்ப அமைதி. அதனால உன்ன நானே பாதுகாக்கிறேன்னு" சொல்லிட்டு பிறக்கும்போதே அது வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவா ப ப ரொம்ப பாதுகாப்பா படைக்கப்பட்டது. அத வந்து அது பாதுகாப்புடன் கடவுள் படைக்கப்பட்ட ஒரு ஆமை. அது பாவப்பட்டு ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயே அந்த வீட்டைய சுமந்துகிட்டே போகும். அந்த ஆமைய வந்து நம்ம வந்து துன்புறுத்தும்போது, அத வந்து நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் உருவாகும் அப்படிங்கிறது. அதனால அது வந்து சாந்தம், அமைதியான தன்மை, நிதானத்துடைய ஒரு இது. அத வந்து நம்ம துன்புறுத்தக்கூடாது. அத வந்து நம்ம பக்கத்துல போய் உணவு குடுக்குறேன்னு சொல்லிட்டு, "ஏய் வெளிய வா" அப்படி சொல்லிட்டு கம்ப குச்சி வச்சு இழுக்கிறது, அந்த மாரி பண்ணக்கூடாது. அதுவா வந்து எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா, உங்களுக்கு மாறுதல் கிடைக்கும். எடுத்து சாப்பிடலனாலும் அது நல்லது சகுனமா வராது. அதனால ஒரு விஷயத்த வந்து அது செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ நீங்க சொல்லும்போது எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, ஆமை வளர்ப்பு நல்லது. ஆனா அது கவனமா ம். கையாண்டோம் அப்டின்னா, அது ம். மக்களுக்கு வந்து ரொம்ப நன்மையும் சேஃபா பயக்கும் இருக்கும் அப்டின்றது. அப்படிங்கிறது. இதுக்காக நெறைய பேர் போயிட்டு லட்ச லட்சமா குடுத்துலாமான்ற ஆமா. அவசியம் இல்ல. ஸோ அப்டின்றது. இல்ல உங்களுக்கு வளர்த்த முடியலனாலும் ஒரு ஆமை புகைப்படம் அந்த மாரி வச்சு வளர்க்கலாம். புகைப்படம் வேண்டாம். வேண்டாம். புகைப்படம் வந்து அது மூவ்மெண்டே குடுக்காம அப்படி நிக்கும். கரெக்ட். அதனால அது வந்து நமக்கு நல்ல பலன் குடுக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப தண்ணீல போடுறோம். புகைப்படத்த தண்ணீல போட முடியாது. அதனால நம்ம வந்து ஆமை வந்து தண்ணிக்குள் இருக்கும்போது அது மூவ்மெண்ட் குடுக்கும். எப்படியும் ம். ஸ்பீடு அது ஒரு நம்ம பொம்மையா இருந்தாலும், அது தண்ணீல இருந்துச்சுன்னா அந்த மூவ்மெண்ட் குடுக்குறது தண்ணி வத்தியே நமக்கு காமிச்சு குடுக்கும். அதனால புகைப்படத்துல அந்த மாறுதலே வராது. அதனால புகைப்படத்த நான் ரெக்கமெண்ட் பண்ணல. சூப்பர் மேம். மேம் இப்ப சில பேர் வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆமை அவங்களோட இடத்துக்கு வரும். சில பேர் பிரசன்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி வச்சுக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ எது பெனிஃபிட்டா இருக்கும்? ஆமை வந்து பிரசன்டேஷன் அதுவா வர்றது அப்படிலாம் இல்லவே இல்ல. ம். ஆமை வந்து யாருக்கு பிடிச்சிருக்குதோ, யார் வீட்டுக்குள்ள வந்து இந்த செல்வம் வரணும்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆமை வந்து பிரசன்டேஷனாவும் வரும். நம்மளா வாங்கவும் செய்யலாம். அது வந்து மன தூண்டுதல் அப்படிங்கிறது தான் முக்கியமா. நம்ம ம். மனசுக்குள்ள ஒரு தூண்டுதல் ஏற்படும். அந்த தூண்டுதலின் விளைவாக தான் இந்த ஆமை நம்ம வீட்டுக்குள்ள வருது. அதனால நம்ம போய் ஒரு இடத்துல போனோம்னா, அந்த சில ஆமைகள் வந்து அடுக்கடுக்கான ஆமைகள் வரிசையா வச்சிருப்பாங்க. ஆமா. ஒரு பெரிய ஆமை, அதுக்கு மேல ஒரு அப்படி இப்படி வரிசையா ஒரு அடுக்கு ஆமைகள் இருக்கும். இந்த ஆமைகள் வந்து அது வாயில பார்த்தீங்கன்னா, ஒரு காசு வச்ச மாரி இருக்கும். இந்த ஆமைகள் வந்து யாராச்சும் கிஃப்ட் குடுக்கணும் கூட அவசியம் இல்ல. உங்களுக்கு நீங்களா ஆசைப்பட்டு வாங்கினாலும், அது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட் குடுக்கக்கூடியது. ஆமை வந்து அந்த இடத்துலருந்து மூவ் ஆயி உங்களுக்கு வரணும். ம். அவ்வளதான். ம். இது வந்து நம்ம அந்த ஆமைய பார்த்து நமக்கு ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு தன்மை குடுக்கக்கூடியது நம்ம உணர்வுகள் தான். அதனால அத வாங்குறது நமக்கு தவறு கிடையாது. ஏன்னா, ஆமை வீட்டுக்குள்ள வர்ற இடம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அது மட்டும் தான் கான்செப்ட். அதுக்கப்புறம் யாராச்சும் கிஃப்ட் குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. எத கிஃப்ட் குடுக்குறது நல்லா இருக்கும்னா, நந்தி தான் கிஃப்ட்டா வர்றது நல்லது. ம். நந்திங்கிறது காளமாடு. காளமாட யாராச்சும் கிஃப்ட்டா குடுத்தாங்கன்னா, அது அவங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸான ஒரு விஷயம். ஆமை வந்து நம்ம தொழில் வளர்ச்சிக்கானது, நம்மளுடைய ஒரு யோசனை திறனுக்குள்ளது, லட்சுமியினுடைய அம்சத்துக்குரியது. அதனால அது வந்து நம்மளா வாங்குனாலும் வாங்கலாம். அது வந்து அதே சமயம் நம்ம இதாவும் யாராச்சும் கிஃப்ட் குடுத்தாங்க. ஆனால் நந்தி வந்து அப்படி கிடையாது. நந்தி வந்து சிவன் அம்சத்துக்குரியது. சிவனுடைய வாகனம். காளமாடு. அந்த காளமாடு வந்து யாரும் கிஃப்ட் குடுக்குறது ரொம்ப ரேர். அவ்வளோ சீக்கிரம் காளமாட்ட வந்து தானம் குடுத்துற மாட்டாங்க. நிச்சயமா. ஏன்னா, அது செல்வத்துடைய முக்கிய அம்சத்துக்குரியது. சிவனுடைய வாகனம் சிவனுடைய அம்சத்துல இருக்கான். அவ்வளோ நிர்வாகத்துக்குரியது. அத வந்து அவ்வளோ எளிதில் வராது யார் கையில இருந்தும். அந்த நந்தி உங்களுக்கு கிஃப்ட்டா வரும்போது, அந்த காளமாடு உங்களுக்கு கிஃப்ட்டா வந்துச்சுன்னா, அது உங்களுக்கு செல்வ நிலை உயர்வு. அதுதான் கிஃப்ட்டுக்கு ரொம்ப அது வந்து நம்ம 2ஆம் பாவம்போம். நம்ம காலபுருஷ தத்துவத்துல ரிஷப ராசியினுடைய சிம்பிள் வந்து காளை மாடு தான். அந்த காளை மாடு 2ஆம் வீடு வருமானம் இதெல்லாம் குடுப்பது. அது நம்மளுக்கு கிஃப்ட்டா வந்துச்சுன்னா, நம்மளுக்கு எல்லாமே வருமானம் எல்லாமே பெருக போகுது. வாக்கு சித்தி, குடும்பம் நல்லா இருக்க போகுது. அந்த மாரி ஒரு சிம்பல குடுக்கும். இது வந்து ஆமா வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா, ஒரு நீரின் அடியில் இருக்கக்கூடியது அப்டின்னா, நம்மளுக்கு 8ஆம் பாவமாக நீர் இருக்குது, 4ஆம் பாவமாக இருக்குது, 12ஆம் பாவமாக இருக்குது. அதேபோல் நம்ம வந்து 10ஆம் பாவத்துக்குள்ளும் சகதி போன்ற ஒரு மண்ணை குறிப்பதாக இருக்கும். அதனால இந்த இடங்கள் ஃபுல்லா 8, 12ங்கும்போது நம்மளுக்கு விரயம் அந்த மாரி இருக்கிற இடம். அதனால இத வந்து நம்மளுக்கு தானா வருங்கிறத விட, நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு அந்த நெகட்டிவ் எல்லாம் போயிரும். அதே மாரி அது வரும்போது 4ஆம் வீட்டு உள்ள சுகஸ்தானங்கள் எல்லாமே நமக்கு நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால ஆமை வந்து யாராச்சும் குடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம்னா, யாராச்சும் கிஃப்ட்டா குடுத்தாங்கனாலும், அத விட நீங்க வாங்குறது பெஸ்ட் நம்மளே அப்படிங்கிறது. போய் நமக்கு பிடிக்கிற வந்து ஆமைய எல்லாமே போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வரலாம். வந்துரலாம் ஆமா. அப்படின்றது தான்.
வாங்குறத விட அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அது ரொம்ப முக்கியத்துவம் ஆமா. அப்படின்றதுதான். ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. நன்றி. நன்றி மேம்.